வணக்கம். இது தலைவர்களின் தகுதி. வழங்குவது கார்த்திகா. தமிழக அரசியல் களத்தில் தாக்கம் ஏற்படுத்திய ஆளுமைகள் பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு. எதை பற்றியும் கவலைப்படாமல் எதிரிகள் மீது சொற்கடைகளை சரமாரியாக வீசுபவர் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா. தமிழக அரசியலில் முக்கிய பெண் தலைவராக உருவெடுத்திருக்கும் பிரேமலதாவை பற்றிய சிறப்பு தொகுப்பு இது. முதலில் பார்க்கலாம் பயோடேட்டா. கணீர் என்ற குரல், சரியோ தவறோ மனதில் பட்டதை ஆணித்தரமாக அடித்து கூறும் பேச்சு. இப்படியாக தேர்தல் பிரச்சார களத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் பொருளாளர் பிரேமலதா. இதுதான் அவரது பிரச்சார ஸ்டைலும் கூட. தாய் குலங்களே, இந்த கூட்டணி பெண்களை காப்பாற்ற போகும் கூட்டணி, தாய் குலங்களை காப்பாற்ற போகும் கூட்டணி, இது இளைஞர்கள் கூட்டணி, இது உண்மை கூட்டணி, இது உழைப்பவர்களுடைய கூட்டணி. இந்த கூட்டணி நிச்சயம் மக்கள் ஆதரவை பெற்ற கூட்டணி. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்த பின் திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆட்சி கட்டலில் அமர்ந்து வருகின்றன. அந்த சூழலில்தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என கூறி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார் விஜயகாந்த். 2005ஆம் ஆண்டில் துவங்கப்பட்ட போது பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியது. எனினும் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தேமுதிக திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்கிற இலக்கை எட்ட முடியாத தொலைவில் நின்று கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்த அளவிற்கு தேமுதிக சோபிக்காததற்கு யார் காரணம்? தேமுதிகவில் இருந்து வெளியேறி திமுகவில் ஐக்கியமான முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் போன்றோர் பொருளாளர் பிரேமலதாவை நோக்கியே கை காட்டினர். வேலூர் மாவட்டத்தில் அரசியல் பின்புலம் ஏதும் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் பிரேமலதா. தந்தை கண்ணையன், தாயார் அம்சவேணி. பிரேமலதாவுக்கு ராதா என்ற அக்காவும் தம்பி எல்கே சுதீஷும் உடன் பிறந்தவர்கள். பிறந்த ஊர் ஆம்பூர், சொந்த ஊர் குடியாத்தம் அருகில் உள்ள செம்பேடு. பிறந்த தேதி மார்ச் 18. பிறந்த ஆண்டு பிரேமலதா சொல்ல விரும்பாத சிதம்பர ரகசியம். மகன்கள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன். மூத்தவர் விஜய் பிரபாகரன் அரசியலில் ஆர்வம் காட்டி வருகிறார். வீட்டு வாசலில் கூட்டணிக்காக ஏன் நிற்கிறீர்கள் என அரசியல் கட்சிகளை விமர்சித்து பரபரப்பு ஏற்படுத்தியவர். பிரேமலதாவின் தந்தை சர்க்கரை ஆலை ஒன்றின் மேலாளராக பணிபுரிந்தார். சிறு வயது முதலே பிரேமலதாவிற்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகம். பள்ளி கல்வி ஆம்பூர் சுகர் மில்ஸ் கான்வென்ட், காட்பாடி ஆக்சிலியம் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம், இளங்கலை பயின்றார். பள்ளி கல்லூரியில் தடகள வீராங்கனையாக முத்திரை பதித்தார் பிரேமலதா. அத்துடன் டென்னிஸ், டேபிள் டென்னிஸ் என அவர் மற்ற விளையாட்டுகளிலும் ஆர்வம் காட்டினார். IPS அதிகாரி ஆக வேண்டும் என்பதே அவர் இலக்கு. ஆனால் திருமணம் அவரது IPS கனவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. எனினும் பெரிய சூப்பர் ஸ்டாரை மணமுடிக்கிறோம் என்ற மகிழ்ச்சி மனதில் குடிகொண்டது. உழவன் மகன், பூந்தோட்ட காவல்காரன், செந்தூர பூவே போன்ற சூப்பர் ஹிட் படங்களை தந்து உச்சாணி கிளையை விஜயகாந்த் எட்டியிருந்தாலும் 38 வயதாகியும் திருமணமாகாமல் இருந்ததால் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன், தயாரிப்பாளர் ஆசே இப்ராஹிம் ராவுத்தர் போன்றோர் பிரேமலதா குடும்பத்தாரிடம் சம்பந்தம் பேசினர். சென்னையில் உள்ள பிரேமலதாவின் சகோதரி வீட்டில் பெண் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெண் பார்க்க காவி உடையில் விஜயகாந்த் வருவார் என பெண் வீட்டார் எதிர்பார்க்கவில்லை. சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பதாக நண்பர்கள் விளக்கினர். இருதரப்புக்கும் பிடித்து போனதால் விஜயகாந்தின் சொந்த ஊரான மதுரையில் தமுக்க மைதானத்தில் 1990ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி அவரை கைப்பிடித்தார் பிரேமலதா. திருமணத்தை அப்போதைய முதல்வர் கருணாநிதி நடத்தி வைத்தார். அதில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் பங்கேற்றனர். மதுரையே விழா கோலம் பூண்டது. திருமணத்தின் போது பயபக்தியுடன் வணங்கிய முதல்வர் கருணாநிதியை பின்னாளில் கடுமையாக விமர்சிக்கும் நிலை உருவாகும் என அப்போது பிரேமலதா நினைத்து பார்த்திருப்பாரா என தெரியவில்லை. திருமணமானதும் வீடு, குழந்தைகள் என ஒதுங்கி விடாமல் ரசிகர் மன்றம், கல்லூரி நிர்வாகம், அரசியல் என அனைத்திலும் விஜயகாந்திற்கு தோள் கொடுத்து உறுதுணையாக இருந்து வருபவர் பிரேமலதா. அவருடைய அரசியல் பிரவேசம் விஜயகாந்தின் அரசியலோடு பின்னி பிணைந்தது. தேமுதிகவின் பிரச்சார பீரங்கியாக உருவெடுத்த பிரேமலதாவின் அரசியல் பயணம் பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பின் நடந்த பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பேசிய மோடி, "ஓ மை காட், அந்த பெண்மணி என்னமாய் உழைத்தார்" என பாராட்டிய போது அதில் பங்கேற்றவர்கள் யாரை இந்த பிரேமலதா என எண்ணி வியந்தனர். அவ்வளவு உற்சாகமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரேமலதா. திருமணத்துக்கு பின் விஜயகாந்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் நிழலாய் தொடர்ந்தவர் பிரேமலதா.
பிரேமலதாவின் அரசியல் பாதை விஜயகாந்தின் அரசியலோடு பின்னி பிணைந்தது. அரசியலுக்கு நுழைய போவதை முன்கூட்டியே திட்டமிட்டோ என்னவோ பிரச்சாரத்திற்கு எம்ஜிஆர் பயன்படுத்திய காரை 1996 ஜானகி ராமச்சந்திரனிடமிருந்து வாங்கினார். 2005 தேமுதிகவை தொடங்கிய போது எம்ஜிஆரின் வெளிர் நில வேனில் மேடைக்கு வந்து அசத்தினார் கருப்பு எம்ஜிஆர். விஜயகாந்த் கட்சி தொடங்கியதற்கு முக்கிய காரணமாயிருந்தவர் பிரேமலதா. கல்லூரி காலத்தில் இருந்தே விஜயகாந்துக்கு சாமானிய மக்களின் ஆதரவு அதிகம் இருப்பதை நேரில் பார்த்து உணர்ந்திருந்ததே காரணம். பிரேமலதாவும் விஜயகாந்தும் பல ஆண்டுகளுக்கு முன்பே அரசியலை நோக்கி அடிமேல் அடியெடுத்து பயணித்து வந்தனர். முதல் நடவடிக்கையாக ரசிகர் மன்றங்களை வலுப்படுத்தினர். பிரேமலதாவை அண்ணி என்றழைக்கும் அளவிற்கும் நிர்வாகிகள் தொண்டர்களை பேர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு நெருக்கமானார் பிரேமலதா. கட்சியில் எந்த பொறுப்பையும் ஏற்றிராத பிரேமலதாவுக்கு அரசியல் புரிதல் இருப்பதை உணர்ந்த விஜயகாந்த் தன் திரைப்பட ஆலோசனைகளில் இடம்பெற வைத்தார். தன்னுடைய ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியின் தலைவராக நியமித்தார். விஜயகாந்தின் ரசிகர் மன்றங்களை கவனித்து வந்த ராமு வசந்தனின் உடல்நிலை மோசமடைந்ததால் 2003ஆம் ஆண்டில் ரசிகர் மன்றங்களில் பிரேமலதாவின் பொறுப்பு அதிகமாயிற்று. நடிகர் சங்கத்தின் தலைவராக விஜயகாந்த் சந்தித்த பிரச்சினைகளையும் விஜயகாந்த் அவற்றை தீர்ப்பதையும் கூர்ந்து கவனித்து வந்தார் பிரேமலதா. 2004 இயக்குனர் முருகதாஸ் திருமணத்தில் பேசிய விஜயகாந்த் தேர்தலில் போட்டியிடாமல் அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை வழியாக அமைச்சரானதை விமர்சித்து வம்புக்கு இழுத்தார். பாபா திரைப்பட விவகாரத்தில் திரைத்துறைக்கும் பாமகவுக்கும் 2002 மோதல் ஏற்பட்டிருந்தது. பாபா படத்திற்கு செய்தது போலவே விஜயகாந்தின் கஜேந்திரா திரைப்படத்திற்கும் இடையூறு ஏற்படுத்த பாமகவினர் 2004 திட்டமிட்டனர். வட மாவட்டங்களில் படம் வெளியாகாமல் தடுப்போம் என்றனர். இதில் விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களை பாமகவினர் தாக்கினர். இச்சம்பவம் தான் விஜயகாந்த் அரசியல் கட்சியை தொடங்க வித்திட்டது. இதை பிரேமலதா தன் பேட்டியில் பின்னாளில் கூறியிருந்தார். 1990 முதல் விஜயகாந்துடன் சினிமாவுக்கு கதை கேட்பது, கல்லூரி மற்றும் ரசிகர் மன்ற நிர்வாக பொறுப்புகள் என பயணம் செய்ய தொடங்கிய பிரேமலதாவின் அரசியல் பிரவேசம் தவிர்க்க முடியாதாகிவிட்டது. பிரேமலதாவுக்கு அரசியல் அரிச்சுவடையே தெரியாது என்கின்றனர் எதிர்க்கட்சியினர். ஆனால் பிரேமலதாவை கேப்டனின் மறுவடிவாக மக்கள் பார்ப்பதாக தேமுதிகவினர் கூறுகின்றனர். மற்றவர்களை விமர்சித்தே கட்சியை நடத்திவிடலாம் என்கிற எண்ணமும் பேராசையும் கொண்டிருக்கிறார் என்கிறார் கவிஞர். சுயநலம் சார்ந்து, பேராசை சார்ந்து, முதிர்ச்சியற்ற தன்மையோடு, பக்குவமற்ற தன்மையோடு பிற தலைவர்களை, முக்கியமான தலைவர்களை விமர்சனம் செய்வதாக இருக்கட்டும், அவர்களுடைய தேர்தல் கணக்கீடுகளாக இருக்கட்டும், கூட்டணியாக இருக்கட்டும், அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. இந்த சமூக நீதி என்பதற்கான இந்த மாநிலத்தினுடைய வரலாறு என்ன, அந்த இயக்கங்கள் ஆற்றிய பங்கு என்ன, இது பற்றி எதுவுமே தெரியாமல் தன்னுடைய வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் விமர்சனம் செய்ய முடியும். அதன் மூலமாக ஒரு கட்சியை வழிநடத்திட முடியும், தன்னுடைய இயக்கத்தை மேலே கொண்டு வர முடியும் என்று அவர் நம்புகிறாருன்னா அவருடைய பலவீனம் அதுதான். அவருக்கு அரசியலும் தெரியாது, இந்த இயக்கங்கள் பற்றியும் தெரியாது, சமூகம் பற்றியும் புரிதல் கிடையாது, தீர்க்கமான எந்த விதமான தொலைநோக்கான பார்வையும் கிடையாது. சுயநலமும் பேராசையும் மட்டுமே அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அது அவருடைய வீழ்ச்சிக்கு அதுவே துணையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கட்சியை திறம்பட வழிநடத்திக் கொண்டிருக்கும் பிரேமலதாவை கேப்டனை பார்ப்பதைப் போலவே மக்கள் பார்ப்பதாக கூறுகிறார் தேமுதிகவைச் சேர்ந்த அழகாபுரம் மோகன்ராஜ். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 14 ஆண்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இயக்கம் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து குக்கிராமங்களிலும் ஏறக்குறைய 70,000 வாக்குச்சாவடிகளிலும் எங்களுடைய கிளைகள் இருக்கிறது. கேப்டன் அவர்கள் அருமையாக எங்களுக்கு மாவட்ட செயலாளர் மூலமாக, ஒன்றிய செயலாளர் மூலமாக, நகரத்தில் பகுதி கழக செயலாளர் மூலமாக, வட்டக்கழக செயலாளர் மூலமாக, நகராட்சியில் வார்டு கழக செயலாளர் மூலமாக எல்லா இடத்திலும் அமைப்பை பலமாக அமைத்து திறம்பட வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறதுனால கேப்டனுடைய அறிவுரையின்படி கேப்டன் அவர்கள் சார்பாக எங்களுடைய மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் இரும்பு பெண்மணி
எங்கள் தமிழக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொருளாளர் என்ற முறையிலே அனல் பறக்கும் பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் 39 தொகுதியிலும் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பிரச்சார பலம் கேப்டனை பார்ப்பதை போல மக்கள் எல்லோரும் அவரை அங்கீகரிக்கின்றார்கள். மற்றவர்கள் விமர்சித்தாலும் பிரேமலதா மீது தேமுதிகவினர் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளனர். வசீகரிக்கும் பேச்சாற்றலே தேமுதிக பொருளாளர் பிரேமலதாவின் பலம் என கூறும் பத்திரிகையாளர்கள் தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற தொனியில் பேசுவது அவரது பலவீனம் என்கிறார்கள். நேரடி அரசியலில் பிரேமலதா முதலாக இறங்கியுள்ளதால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகே அவரை முழுமையாக மதிப்பிட முடியும் என்கின்றனர். அதான் சார், இப்போதான் அவங்களுக்கு கட்சி அவங்க ஒரு பொறுப்புல இருக்காங்க. இது வரைக்கும் பொறுப்புலயே இல்லையே. இது வரைக்கும் லீட் பண்ணி பின்னாடி பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஃபார்மலா ஒரு பொறுப்புல எடுத்திருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டெஸ்டா தான் நான் சொல்றேன். உங்களுக்கு இப்போ அவங்க கேம்பெயினுக்கு இறங்கியிருக்காங்க. பட் எப்படி மக்கள் எடுக்கிறாங்கங்கிறது பார்க்கணும். இப்போ என்ன பெரிய பார்ட்டிஸ் 2 பார்ட்டி தான் மெயின் லீட் பண்றாங்க. இவங்க அதில் இவங்க 4 சீட் தான் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் நார்த் சென்னை ஒரு டிஎம்கே ஒரு கோட்டையாக இருக்குது. இந்த மாதிரி சீட்டில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கே. ஸோ அதில் இவங்க வின் பண்ணி வரணும். அதில் எவ்வளோ தூரம் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் இவங்களுக்கு ஆளுமை இருக்கா, இவங்க ஒரு பெரிய லீடராங்கிறது ப்ரூவ் ஆகும். அது வரைக்கும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. எடுத்துட்டுமே நம்ம சொல்ல முடியாது. இவங்க நல்லா பேசுகிறதுனால இவங்க ஒரு பெரிய லீடர் அப்படி பார்த்தா எவ்வளோ பேர் சொல்லலாம். அதனால் நம்ம இது ஒரு பெரிய டெஸ்ட்டு தான். இப்போ அவங்களுக்கு அவர் கேம்பெயின் வராத போது இப்போ அவங்க முன்னே போகும்போது மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் தான். வசீகரிக்கும் பேச்சை கொண்ட பிரேமலதாவின் பலமும் பலவீனமும் விஜயகாந்தின் மனைவியாக இருப்பதுதான் என்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் கணபதி. முன்னாடியே பிரேமலதா விஜயகாந்த் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு முக்கியமான பொறுப்பு, இன்றைக்கு உள்ள பொருளாளர் பதவியவோ இல்லை வேற ஒரு முக்கியமான ஒரு பதவியை அப்போவே எடுத்திருந்து கட்சியில் ஒரு முக்கியமான இதாக இருந்தால் இன்றைக்கி இன்னும் நன்றாக வளர்ந்திருப்பார். அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அவருக்கு இந்த ஒரு சந்தர்ப்ப சூழல்கள் அவரை கொஞ்சம் இதாக காட்டுகிறதே தவிர ஒரு நல்ல திறமையான தலைவர். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் ஜெயலலிதாவுக்கு அடுத்து ஒரு பெண் அரசியல்வாதிகளில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு வசீகரப்படுத்தும் பேச்சை கொண்ட ஒரு திறமைசாலி அவர் என்பதை மறுக்கவே முடியாது. அரசியலில் ஒரு ஏற்றதாழ்வு இருக்கும் போது இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு அவங்க கட்சியை ஒரு இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் கூட்டணி நேரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால அவங்களோட பேச்சுக்களில் சில சமயங்களில் ஒரு இது ஏற்படுது. பொதுவாக பார்க்கும்போது ஒரு நல்ல தலைவராக பின்னாடி வருங்காலத்தில் அவர் தொடர்ந்து அரசியலில் நீடிப்பாருங்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன். இவருக்கு கடந்த தேர்தலின் போதே இவரோட பேச்சு தமிழ்நாடு பூரா மக்களால் கவரப்பட்டும் கூட அப்போது இவரால் ஒரு தலைவராக அந்த கட்சியிலேயே கூட உருவெடுக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அவர் கணவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு இருந்துட்டார். அதுதான் அவருக்கு மைனஸாக இருந்தது. திரு விஜயகாந்த் அவர்களின் மனைவியாக இருப்பது தான் அவருக்கு மைனஸாக இருந்தது. திரு விஜயகாந்த் அவர்களின் மனைவியாக இருப்பது தான் அவர் ப்ளஸ்ஸாக இருக்கிறது. ஜெயலலிதாவிற்கு அடுத்து தைரியமாக பேசும் பெண் தலைவர் பிரேமலதா என்று கூறும் செய்தியாளர் ரோஹித் எல்லாம் தனக்கு மட்டுமே தெரியும் என்று பேசுவது அவரின் பலவீனம் என்கிறார். பண்ணலனாலும் ஜெயலலிதாவுக்கு அடுத்தது ஒரு ஒரு உமன் லீடர் ஒரு கட்சிக்கு அப்படின்னு பார்க்க போனால் இவங்க பிரேமலதா ஒருவேளை அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்களா இருக்கும். ப்ளஸ் அவங்க இன்னும் கூட அந்த கட்சியை ஒரு 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 லேடியாக இருந்து அந்த கட்சியை வழி நடத்துகிறாங்க. இப்போ கூட கேம்பெயினில் இறங்கியிருக்காங்க. விஜயகாந்த் அதான் சொல்கிறேன், விஜயகாந்த் அவர் இல்லை அப்படின்ற போது ஃபீல்டில் இல்லைன்ற போது அடுத்த ஸ்டெப் யார் எடுக்க போகிறா, கட்சி எப்படி ஃபார்வர்ட் போக போகுது அப்படின்னு பார்க்குறம்போது அவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருக்காங்க. அவங்க பேசுகிற நிறைய விஷயத்துலேயே அதெல்லாம் தெரியுது. எதுவாக இருந்தாலும் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி போல்டாக பேசுகிறாங்க. தப்போ சரியோ பட் எல்லாத்தையுமே போல்டாக பேசுகிறாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் சொல்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. அது நிறைய தலைவர்கள்கிட்ட இல்லை. அவங்க நெகட்டிவ் அதான் சொல்லுங்கள், ரொம்ப பிராஷாக பேசுகிறாங்க. இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் கூட பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஒருமையில் பேசுகிறது, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு நமக்கு மீடியாக்கோ இல்லை மக்களுக்கோ எதுவும் தெரியலை அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்குது கண்டிப்பாக. பட் அரசியல்னு வரும்போது ஏன்னா கட்சியிலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆண்கள் இருக்காங்க. அப்போ அவங்கள எப்படி வழி நடத்துவீங்க? ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான். இருந்தாலும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு வேளை பார்த்தா அது அவங்களுக்கு நான் இப்படி இருந்தால் தான் கட்சியை நடத்த முடியும் அப்படின்னு கூட இருக்கலாம். ஜெயலலிதாவிற்கு அடுத்து தமிழக அரசியலில் உருவாகி இருக்கும் பெண் தலைவர் பிரேமலதா எனும் பத்திரிகையாளர்கள் இந்த தேர்தல் முடிவுகள் அவர் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதாக அமையும் என்கின்றனர்.
எல்லாம் தெரியும் என்கிற தொனியில் பேசும் பேச்சால் சர்ச்சைகளில் சிக்குவது பிரேமலதாவுக்கு வாடிக்கையாகிவிட்டது. மறுபுறம் கொள்கையே இல்லாத கட்சி என விமர்சிக்கப்படும் தேமுதிகவை முன்னின்று கரை சேர்க்க அவர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் மிக அதிகம். காண்போமா சர்ச்சைகளும் சவால்களும். தேமுதிக இம்முறை முழுக்க முழுக்க பொருளாளர் பிரேமலதாவையே நம்பியுள்ளது. தடாலடியாகவும் எதற்கும் அஞ்சாமல் பேசுவதுமே அவரது பலம். ஆனால் அந்த பலமே அவரை சர்ச்சைகளில் பலமுறை சிக்க வைத்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் வென்றதும் உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகவை ஜெயலலிதா கழற்றிவிட்டார். அப்போது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரேமலதா டாஸ்மாக் கடைகளில் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை மாட்டும் அறிவிப்பை வெளியிட்டார். அதனால் அவர் மீது அவதூறு வழக்கு தொடர ஜெயலலிதா உத்தரவிட்டார். சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரேமலதா செய்தியாளர்களை நீ வா போ என ஒருமையில் பேசியதுடன் அதிகார தோரணையில் பேசினார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. எங்களுக்கான கொள்கை இருக்கு. இன்னைக்கு ஒரு பொண்ணு இருந்தா 10 பேர் வந்து பொண்ணு கேட்க தான் செய்வாங்க. தேர்தல் நேரம் வந்தா எல்லா கட்சியும் கூட்டணி வேணும்னு தான் வருவாங்க. ஆனா யாரோட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு தலைமையும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் எடுக்க போற முடிவு. அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் கூட்டணி பேசல, யார் கூட்டணி அமைக்கல, எல்லாரும் தான் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இதை வச்சு நீங்க என்ன கொள்கைன்னா என்ன இழுபறி? நேற்று நீ தானே சொன்ன, உனக்கு தான் முதல் பதில். எந்த இழுபறியும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. திமுக பொருளாளருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொருளாளராக இப்போ நான் பதில் சொல்கிறேன். சுதீஷ் அவர்களும் முருகேசன் அவர்களும் இளங்கவனும் தெளிவாக அவங்களுடைய கருத்தை நேற்று பதிய வச்சுட்டாங்க. இப்போ கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா? உனக்கு தெரியுமா எங்கள் கொள்கை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? கொள்கை இல்லை. ஒரே நிமிஷம் இல்லை. இது போதாதென பாலகோட் மீது இந்திய வான்வழி தாக்குதல் நடத்தியதை கூறுவதற்கு பதிலாக இந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட புல்வாமா தாக்குதலை தவறாக கூறியதற்கும் சிக்கினார். புல்வாமா தாக்குதலை நடத்திய மோடி என குறிப்பிட்டார். ஆனா நம்ம நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் பாத்தீங்கன்னா புல்வாமா தாக்குதலை நடத்தி ஒரு தைரியம் மிக்க ஒரு பிரதமராக இந்த உலகுக்கு நிலைநாட்டியவர் நம் 2013இல் விஜயகாந்த் உடல்நிலை மோசமடைய தொடங்கியதிலிருந்தே கட்சியை பிரேமலதா தான் சுமந்து வருகிறார். விஜயகாந்தின் உடல்நிலை சீரடையாததால் பிரேமலதா பொருளாளராக நியமிக்கப்பட்டார். தேமுதிக என்றாலே அது பிரேமலதா என்றாகிவிட்டது. தேர்தல் உத்தி வகுப்பதில் ஏற்பட்ட சில சறுக்கல்களால் தேமுதிகவின் நிலை பரிதாபத்துக்குரியதாகியுள்ளது. அதற்கு விஜயகாந்தை விட பிரேமலதாவும் அவரது தம்பி சுதீஷுமே காரணம் என கட்சியினர் ஒரு சாரார் சுட்டிக்காட்டினாலும் விஜயகாந்தை உளவியல் ரீதியாக பாதித்தது எம்எல்ஏக்களின் துரோகம். மைக்கேல் ராயப்பன், அருண் பாண்டியன் என திரைத்துறையில் விஜயகாந்துடன் பயணித்தவர்கள் மற்றும் மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட 8 பேர் மெல்ல மெல்ல ஜெயலலிதா ஆதரவாளர்களாக மாறி சட்டசபையில் அம்மா புராணம் பாடினர். இது மனதளவில் விஜயகாந்தை பாதித்தது. 2009இல் 10.3% வாக்குகளை பெற்ற தேமுதிக 2011 தேர்தலில் 28 எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சியாக ஆனது. ஆனால் 2014இல் 5.1%ஆகவும் 2016இல் 2.1 ஆகவும் குறைந்தது. தற்போது விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவே முடியாத நிலை. விஜயகாந்த் இல்லாத தேர்தலை முதல் முறையாக எதிர்கொண்டிருப்பது பலவீனம். பேச்சாற்றல் இவரது பலம். இந்த தேர்தலை எப்படி கடக்கிறார் என்பதை வைத்தே தேமுதிகவின் எதிர்காலம் அமையும். சிறந்த தலைவராக, சிறந்த பேச்சாளராக இருப்பது பிரேமலதாவின் பலம் என பொதுமக்களில் ஒரு தரப்பினரும், அவரது நேர்மைத்தன்மையில் நம்பிக்கை குறைந்திருப்பதாக மற்றொரு தரப்பினரும் தெரிவிக்கின்றனர். பிரேமலதா இன்னும் ஒரு முழுமையான அரசியல்வாதியாக உருவாகவில்லை என்றும் அவரை பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள் தான் மக்களிடம் அதிகமாக இருப்பதாகவும் கூறுகிறார் இவர். அவங்க ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி இன்னும் உருவாகலை. இப்போதைக்கு அவங்க வெறும் அரகன்ஸ் மட்டும்தான் வெளியே தெரியுது. ஸோ இது ரொம்ப நாள் நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு விஜயகாந்தோடைய அவருடைய கரிஸ்மா இவங்க மிஸ்ஸிங். பிரேமலதாவின் தைரியம் மிகவும் பிடிக்கும் என கூறும் சாந்தா அவருக்கு தேர்தலில் துணை நிற்போம் என்கிறார். அவங்களோட தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜயகாந்த் ஐயா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை கூட சரி 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க. நல்லா பண்ணணும், அவங்களும் நல்லா சேர்ந்து செய்யணும். நாங்களும் கூட துணை இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். கட்சியை வளர்க்கவும் எதிர்காலத்தில் தேமுதிகவின் தலைவராகவும் வரக்கூடிய ஒரே நபராக பிரேமலதா மட்டுமே இருக்கிறார் என்கிறார் வீரமுத்து.
அவங்க நல்ல கட்சியோட அவங்க அந்த கட்சியில் உழைக்கக்கூடிய நல்ல ஒரு தொண்டர் அவங்க அந்த கட்சியில் வந்து இவங்க வந்து அந்த கட்சியை முன்னெடுத்து அந்த கட்சி வளரணும்னா இவங்க தான் அதை முன்னெடுத்து சென்று அந்த கட்சியை வளர்க்கக்கூடிய முக்கிய பங்கு அவங்களுக்கு தான் இருக்குது அந்த கட்சியில். வேறு யாருக்கு குறிப்பிடும்படியாக யாரும் சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் அந்த கட்சியோட தலைவராக நீடிக்கக்கூடிய பங்கு வைக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் அந்த கட்சி அந்த இயக்கத்தை அவங்க கட்டி காக்கக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. நேர்மையாக இருந்த பிரேமலதா தொகுதி ஒதுக்கீடு போன்ற தேர்தல் ஆதாயங்களுக்காக தன் போக்கை மாற்றிக்கொண்டார் என்கிறார் ராபி டேனியல். பிரேமலதா வந்து விஜயகாந்த் போல இல்லாமல் விஜயகாந்த் வந்து அவர் செயல்பட முடியாத இருக்கிற நேரத்தில் இவங்க வந்து அவரோட அந்த பவர் அந்த கரிஸ்மா இல்லாமல் கொஞ்சம் குறைப்பட்டு தெரியுறாங்க. அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அந்த பேரங்கள் பேசுறதுல ரொம்ப அது அசிங்கமாகவும் வெளிப்பட்டு ஒரு ஒரு நேர்மையான ஒரு பொலிட்டிஷியனை தான் நம்ம பார்த்தோம் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது வந்து இப்போ ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி வருவதாக தான் நினைக்கிறேங்க. முழுக்க முழுக்க விஜயகாந்தை சாராமல் பிரேமலதா எதிர்கொள்ளும் தேர்தல் என்பதால் அவர் சோபிப்பாரா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சாதாரண பின்னணியிலிருந்து வந்தவரான பிரேமலதாவிடம் தேமுதிகவின் முழு கட்டுப்பாடு வந்துள்ளது. திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக 2011 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தனக்குத்தானே குழி தோண்டிக் கொண்டது. விஜயகாந்தின் உடல்நிலை மோசமடைந்தது, மேலும் நெருக்கடியில் தள்ளியது. இந்த தேர்தலில் 4 தொகுதிகள் கொடுத்தாலே போதும் என்ற நிலைக்கு தேமுதிக தள்ளப்பட்டுள்ளது. நெருக்கடியிலிருந்து மீளுமா தேமுதிக?